சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் நான் வந்தேன். இன்றைய தினம் அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட துறைகள் மீது அந்த துறையினுடைய அதிகாரிகள், மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், சப் கலெக்டர்ஸ், டிஆர்ஓ, இப்படி எல்லா ஹெச்ஓடிஸ், அதே மாதிரி துறையினுடைய அலுவலர்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த துறை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கு, இனி என்னெல்லாம் கொண்டு வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒவ்வொரு துறை வாரியாக அந்த ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 3:15 மணிக்கு தொடங்கின ஆலோசனை கூட்டம் 7:30 மணி வரைக்கும் போயிருது. இவ்வளவு நேரம் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும், இருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படி ஒவ்வொரு துறையும் நாங்கள் ஆராய்ந்து கலந்துரையாடக்கூடிய கூட்டம். நீங்க ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலாத்தலம் கூடி அதிக இருந்த மாவட்டம் சொல்லியிருக்கீங்க. சுற்றுலாத்துறையை நவீனப்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் ரெடியா வச்சிருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு உலகளாவிய ஒரு சுற்றுலாத்தலம், அதே மாதிரி உலகளாவிய எல்லா பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. அந்த சுற்றுலா பயணிகள் இங்க வந்து அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல, அதாவது கன்னியாகுமரியினுடைய எழில்மிகு தோட்டம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய விவேகானந்த ராக்கு அல்லது திருவள்ளுவர் சிலை, அதே மாதிரி திருப்பரப்பு ஃபால்ஸ், சுசீந்திரம் தானுமலையான் கோயில், இன்னும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு அதற்குரிய பாதுகாப்பு இருக்கிறது, அதற்கான அவங்க வந்து போறதுக்கு அதுக்கான நல்ல திட்டங்களை வகுத்து தந்திருக்காங்க. அவங்க மனசுல வந்து ஒரு கன்னியாகுமரி வந்துட்டு போன ஒரு நல்ல மனநிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு இங்க இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குதோ அதை நேரடியாக சென்று ஆய்வு செய்து எப்படி இருக்கு, அதை வந்து எப்படி வந்து மேம்படுத்தலாம், எப்படி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்ச்சி அடைய செய்யலாம் என்பதை பார்த்து அதை வந்து மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை மேம்படுத்துவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்கிறேன். அமைச்சருங்கிற முறையில குமரி மாவட்டத்தை சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்கிறது நீண்ட நாளா கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் அதை செயல்படுத்தல. நீங்க ஒரு அமைச்சரா இந்த சுற்றுலாத்துறைக்கு இருக்கிறதுனால இந்த சுற்றுலாத்துறை மாவட்டமா அறிவிக்கிறது நீங்க ஏதாவது முன் முயற்சி எடுப்பீங்களா? இல்ல, ஏற்கனவே சுற்றுலாத்துறையினுடைய நல்ல ஒரு மாவட்டமா தான் இருக்குது. மாவட்டம்னு அங்கீகரிக்கப்படல. அது வந்தா நிறைய ஸ்கீம்ஸ் வரும், நிறைய திட்டங்கள்லாம் அதுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, அது வந்து இப்போ என்னென்ன வந்து இங்க மேம்படுத்த முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து புதுசு, இப்பதான் நான் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் வந்திருக்கேன். அதனால எனக்கும் வந்து அதை கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அதை பார்த்து படிப்படியா அதை செய்ய முடியும். அரவிந்த் கலெக்டர் இருக்கும்போது அதுக்காண்டி ரெஃபர் பண்ணாரு. சரி, அதான் இப்போ வந்து இன்னைக்கு கூட எல்லாத்தையும் பத்தி நம்ம அதுல ஆலோசனை நடத்தணும். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு தராங்க. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னைக்கு கூட மதிப்பிற்குரிய சகோதரி தாரகை கட்பட்டவர்கள் என்னோட கலந்து கொண்டாங்க. எங்களை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை காட்டிலும் ஒரு நல்ல மாவட்டமாக, அதிலும் சுற்றுலாத்துறையில் ஒரு அதிகமான முன்னேற்றம் ஏற்பட்ட மாவட்டமாக மாற்றுவதுதான் என்னுடைய முழு செயல்பாடாக. இது வந்து தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்பு வாய் திறந்து பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவங்களுடைய பதில் என்ன? சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. இல்ல, இப்பதானே அதாவது மதிப்பிற்குரிய முதல்வர் வந்து இப்ப பதவியேற்று ஒரு 20 நாளுக்கு மேலதான் ஆகுது. இங்க வந்து சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை இருக்கு? தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாள்ல 25 கொலை, 4 ரெட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் நடந்தது. இதை தடுக்க தவறியது ஏன்? இல்ல, அது வந்து தடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு காவல்துறை இருக்கிறது. அதற்காக வந்து ஒரு சிறப்பு அதிரடி ஒரு சிங்கப்படை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காங்க. நீங்க எடுத்த உடனே குற்றம் கண்டா என்ன பண்றது? அதனால இல்ல, இப்போ நேற்றைய முன்தினம் வந்து சேலத்துல நடந்த ஒரு பிரச்சனைக்காக 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க. முதலமைச்சருடைய அந்த சிறப்பு நிதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனா அதனால இது மட்டும் போதாது. படிப்படியாக நிச்சயமாக சட்டம் ஒழுங்கெல்லாம் இப்பவும் நல்லாதான் இருக்கு.
ஆனா வந்து எல்லாமே தமிழ்நாடு மக்கள் எப்படி அவங்க இருக்கணும்ன்றத அவர் படிப்படியா பார்த்து நல்லதுதான் செய்வார். இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சபாநாயகர் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அமைச்சர் முன்னிலையில தலைமைச் செயலகத்திலேயே கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. இல்ல அது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ அவங்க தலைமைச் செயலகத்தில் இப்படி சேர்ந்தது இல்ல. உண்டா? இல்ல அது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க ரெட்டையில சின்னத்துல தான் நின்றுருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள 2 பிரிவா இருக்கு. இன்னைக்கு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. அதுல வந்து நான் வந்து எந்த கருத்தும் கூற முடியாது. குதிரை பேர ஆட்சி தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல முன்னாள் அதை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டேன். குதிரை பேரம் நடந்தா நீங்க வந்து எப்படி சட்டமன்றத்துல வந்து வெளிப்படை தன்மையோட எப்படி பலத்தை நிரூபிக்க முடியும்? அதான் நாங்க எம்எல்ஏக்கள் இருந்தோம். அங்க வந்து எல்லாருக்கும் கண்கூட எல்லா ஊடகங்களிலும் அது வெளிவந்தது. அதனால எந்த குதிரை பேரமும் நடந்ததாக எனக்கு தெரியாது. இடைத்தேர்தல் நடந்தாச்சுன்னா காங்கிரஸ் வீட்டு இருக்குமா? என்ன? இடைத்தேர்தல் நடக்க வர முடியும் அது நடக்குற டைம் பார்ப்போம். இந்த ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல விமான நிலையம் கொண்டு வரப்படுது. ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்கீங்க, விமான நிலையம் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். விமான நிலையம் வந்து கொண்டு வரணும்னா அது வந்து மாநில அரசுகளுடைய கட்டுப்பாடுல கிடையாது, மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கு. அதற்கான முயற்சியை சட்டமன்றத்துல கோரிக்கையா வச்சு அதை வந்து செய்யணும்னா மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய விமான நிலையம் இல்லாட்டா கூட ஒரு எல்லா மக்களும் இங்க வந்து செல்வதற்கு, இங்க வந்து ஒருவேளை ஒரு பேரிடர் நடந்தா அதுல இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக அதற்கு அழுத்தம் கொடுப்போம் என்பதை நான் சொல்லுவேன்.